வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கல்யாணத்திற்கு பிறகு கணவன் மனைவி இடையே பிரிவு இல்லாமல் கடைசி வரைக்கும் வாழக்கூடிய யோகம் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற பதிவையெல்லாம் பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். இன்றைய காலகட்டங்களில் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெண்ணு கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. பெண்ணு வீட்டுக்காரங்க வைக்கக்கூடிய டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணி பெண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சம்மதம் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. என்னடா இது, கல்யாணத்துக்கே இவ்வளவு இழுபறியாக இருக்க, கடைசி வரைக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியுமா அப்படின்னு 1000 சந்தேகம் பையனுடைய மனசில் வந்துடும். பேசாமல் கல்யாணம் பண்ணாமல் தனிமையாகவே வாழ்ந்துட்டு போயிடலாம் போல் இருக்கு அப்படின்னு நினைக்க தோணும். இது மாதிரி பல குழப்பங்களும் சந்தேகங்களும் தான் இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு இருக்குது. இன்றைய காலகட்டங்களில் பையனுக்கும் பொண்ணுக்கும் மட்டும் பொறுத்து இருந்தால் பத்தாது, பையனோட பேரண்ட்ஸுக்கும் பொண்ணுக்கும் நல்ல பொருத்தம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த பொருத்தம் இல்லை அப்படின்னா உடனே பெண்ணு ஒன்று தனியாக போகணும், இல்லைன்னா இந்த குடும்பமே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. நல்ல விதமாக குடும்பம் போகணும் அப்படின்னா ஒத்திசைவு, எல்லாத்துக்கிட்டையும் ஒத்திசைவு அப்படின்ற நல்ல குணம் இருக்கணும். அது இருந்தால் தான் ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக குடும்பங்கிற வண்டி ஓடும். இல்லைன்னா ரொம்ப நாளைக்கு அது போகாது. பெண் தான் புகுந்த வீட்டில் முழு சுதந்திரத்தோடையும் அங்கே இருக்கிறவங்களுடைய கருத்துக்களுக்கு முரண்பாடு இல்லாமையும் மற்றவர்களுடைய செயல்பாடுகள் பெண்ணிற்கு சந்தோஷத்தையும் தர மாதிரியான சூழல் உருவாகும் பொழுது தான் அங்கே பிரச்சனை எதுவும் வராது. இதைத்தான் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜாதக ரீதியாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். பொதுவாக ஒருவருக்கு நடக்கக்கூடிய திசை தான் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் தீர்மானிக்குது. மனைவிக்கு ஒரு திசை புத்தி நடக்கும், கணவனுக்கும் ஒரு திசை புத்தி நடக்கும். இந்த 2 பேர்த்துக்கும் நடக்கக்கூடிய தசா புத்திகள் ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது, அதாவது ஆணினுடைய லக்னத்துக்கு பெண்ணினுடைய தசையை வச்சு பார்க்கும்போது நட்பு ஸ்தானங்களாக இருக்கணும். அதே மாதிரி பெண்ணினுடைய லக்னத்திலிருந்து பார்க்கும்போது ஆணுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் நட்பு ஸ்தானங்கள், அதாவது நட்பு வீடுகளில் இருக்கணும். அதாவது நட்பு வீடுகளில் சந்திரன் இருந்து தசையை நடத்தணும். 4, 6, 10, 12 இது கெட்ட ஸ்தானங்களாகும். அதாவது திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைக்கு இது கெட்ட ஸ்தானமாகும். இந்த ஸ்தானத்தில் இருந்து தசாபுத்தி நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக 2 பேர்த்துக்கு இடையில் பிரச்சனை, பிரிவினை வரும். திருமணத்துக்கு முன்னாடி பொருத்தம் பார்க்கும்போது இந்த விஷயத்தை ஒரு முறைக்கு 2 முறை நல்ல விதமாக பார்த்துக்கணும். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய தசாபுத்திகள் எந்த விதத்திலையும் கெட்ட ஸ்தானங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. இது மாதிரி கெட்ட ஸ்தானங்களை தொடர்பு கொள்ளாமல் இருந்தாலே போதும். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன டிமாண்டு பெண் வீட்டுக்காரங்க வச்சுருந்தாலும் அது அப்படியே மாறி போயிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்ணே எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தன் கணவனை உயர்த்தி பேசுவாள். தன் கணவனை எங்கேயும் எதுக்கும் விட்டு கொடுக்க மாட்டாள். கணவன் மனைவிக்கு இடையில மட்டும் இந்த பொருத்தம் இருந்தால் பத்தாது. ஒரு பெண் புகுந்த வீட்டில் சந்தோஷமாக அந்த குடும்பத்தாரோடு இணங்கி வாழணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் இவங்களுக்கெல்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்தியும் அந்த பெண்ணிற்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியும் நட்பு ஸ்தானத்தில் இருக்கணும். எப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண பொருத்தம் பார்க்குறோமோ அதே மாதிரி பெண்ணினுடைய மாமனார் மாமியார் இவங்களுடைய ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்திக்கும் பெண்ணினுடைய தசாபுத்திக்கும் சாதகமாக இருக்கா அப்படிங்கிற பொருத்தத்தையும் பார்க்கணும். இது சாதகமான அமைப்பில் இல்லாமல் கெட்ட இடத்தோட தொடர்பு கொண்டு தசாபுத்திகள் நடந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தோட அந்த பெண் இணங்கி வாழ மாட்டா. கூடிய சீக்கிரம் கணவனும் மனைவியும் தனி குடித்தனம் போயிடுவாங்க. புகுந்த வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் குடும்பம் 2 ஆகி தனி குடித்தனம் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுடும். இது உடல் சார்ந்து, பொருள் சார்ந்து, மனம் சார்ந்து எல்லா விஷயங்கள்லையும் பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால தான் திருமணம் நிச்சயிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவைக்கு 2 தடவை நல்ல விதமாக திருமண பொருத்தங்களை பார்க்கணும். யார் யாருக்கு யார் யாரோட ஒத்து போகணும், ஒத்து போகாதவங்க எப்படி நடந்துக்கணும், இது எல்லாமே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். விதியின் போக்கிலேயே போய் சுலபமாக வாழ்ந்துக்கலாம். திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நல்ல விதமாக பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்கள் வீட்டில் பையனுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் வரன் தேடுறீங்களா?
எங்களுடைய சேனலில் இலவசமாக மணமகள் அல்லது மணமகன் தேவை விளம்பரம் தரப்படும். எங்கள் சேனலில் வரன்கள் தேவை விளம்பரங்கள் இலவசமாக செய்கிறோம். எங்கள் சேனலில் இலவசமாக நீங்கள் விளம்பரம் செய்து பயன்பெறலாம். வரன்கள் தேவை விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணிற்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை கொடுத்து தங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீங்களா, திருமணம் எப்போ நடக்கும், எப்போ வேலை கிடைக்கும், கடன் தொல்லை எப்போ தீரும், எப்போ பண வரவு கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் எப்போ இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும், கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை, பிரிவு, புரிந்து கொள்ள முடியாத நிலை இதெல்லாம் எப்போ தீரும், சந்தோஷமான வாழ்க்கை எப்போ அமையும், எதிர்பார்த்தபடி உயர்கல்வி படிக்க முடியுமா, எப்போ வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா, எப்போ சொந்த வீடு கட்ட முடியும், ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா, சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா, எப்போ குழந்தை கிடைக்கும், இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.